students, இன்னைக்கு 12th standard lesson 3 அதில் 3.4 நம்ம பார்க்கணும். 3.3 வரலும் போன கிளாஸில் பார்த்துருந்தோம். இப்போ 3.4 நம்ம பார்க்குறோம். ப்ராசஸ் ஆஃப் MBO, அதாவது MBOவுடைய செயல்முறைகள். ப்ராசஸ்னால் அதோட ஒர்க்கு, அதோட செயல்முறைகள் என்னென்னு பார்க்கலாம். The MBO process that is characterized by the balance of objectives of the organization and individual. அதாவது ஒரு அமைப்பு, அதோட தனிநபர்கள், அவங்களோட குறிக்கோள்கள் இதெல்லாம் சமநிலைப்படுத்தும் வகையில் அதோட குறிக்கோள்களை நிர்ணயிக்கணும். The process of MBO is explained below. அதுக்கு நமக்கு பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்குறாங்க. எத்தனை பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம அதை பார்க்கலாம். இது ஒரு 5 மார்க் கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷினும் கூட. ஃபஸ்ட்டு பாயிண்ட், டிஃபைனிங் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ். அதாவது ஒரு அமைப்புடைய ஆப்ஜெக்டிவ்ஸ், அதோட குறிக்கோள்களை வரையறுத்தல், டிஃபைன் பண்ணுறது. அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். என்ன இலக்கு அப்படின்னு நம்ம நிர்ணயிக்கணும் இல்லையா, அதுதான் இந்த பாயிண்ட். சரிங்களா, மறந்துடக்கூடாது. டிஃபைன் பண்ணணும், என்ன லட்சியம், என்ன எதுக்காக நம்ம இந்த ஆர்கனைசேஷனில் MBOவை நம்ம ப்ராசஸ் பண்ணுறோங்கிறத ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும். சரிங்களா. இனிஷியலி ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஃப்ரேம்டு பை த டாப் லெவல் எம்ப்ளாயீஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். அதாவது டாப் லெவல் எம்ப்ளாயீஸ், அதாவது முதல்ல ஒரு அமைப்போட உயர்ந்த நிலை ஊழியர்கள், டாப் லெவல் எம்ப்ளாயீஸ், உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ், அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ், அந்த மாதிரி சூப்பர்வைசர்ஸ், அந்த மாதிரி உயர் நிலையில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் தான் ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ், குறிக்கோள்கள் என்னென்ன அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தென் இட் மூவ்ஸ் டவுன்வார்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் கீழ்மட்ட ஊழியர்கள், ஒவ்வொரு பணியாளர்களுடைய கருத்துக்களும் கேட்கப்படும். சரிங்களா. த டெஃபினிஷன் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஸ்டேட்ஸ் ஒய் த பிஸ்னஸ் இஸ் ஸ்டார்டட் அண்ட் எக்ஸிட்ஸ். அதாவது அதுக்கப்புறம் தான் அதனோட வெளிப்பாடுகள் என்னென்ன. சரிங்களா. டெஃபினிஷன் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்ட் ஸ்டேட் ஒய் த பிஸ்னஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் அண்ட் எக்ஸிட்ஸ். அது எதற்காக தொடங்கப்பட்டது, ஏன் அந்த தொழில் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு அவங்க கரெக்டான ஒரு ரீசனாக அமைகிற மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் இருக்கும். லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு என்னது, நீண்டகால குறிக்கோள்கள். லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஃப்ரேம்ஸ். அதாவது ஃபஸ்ட் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு என்னது, உருவாக்குதல். நீண்டகால குறிக்கோள்களை முதலில் உருவாக்குவாங்க. சரிங்களா. தென் ஷார்ட் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஃப்ரேம்டு. நீண்டகால குறிக்கோள்களை முதலில் உருவாக்கி அதை பார்ட்டாக சப்டிஷன் பண்ணி அதை ஷார்ட் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸாக ஃப்ரேம் பண்ணுவாங்க. டேக்கிங் இன்டு அக்கௌண்ட் த feasibility ஆஃப் அச்சீவிங் த லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ். அதாவது குறுகிய கால இலக்குகளை நிர்ணயித்து அதன் மூலம் நீண்டகால இலக்குகளை அடைவது. சரிங்களா, புரிஞ்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு ஓவர். நெக்ஸ்ட்டு கோல்ஸ் ஆஃப் ஈச் செக்ஷன். அதாவது ஒவ்வொரு பிரிவுகள் இருக்கும். அதாவது ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க. அதில் நிறைய பிரிவுகள் இருக்கும். என்னெல்லாம் சொல்லலாம், உற்பத்தி துறை, விற்பனை துறை, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு இல்லையா. அப்போ அந்த ஒவ்வொரு செக்ஷனோட கோல், இவங்க இவ்வளோ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்கும். சரிங்களா. அது கோல்ஸ் ஆஃப் ஈச் செக்ஷன், அதுவும் இந்த MBOட ப்ராசஸ் தான். பாருங்கள், அப்ஜெக்டிவ்ஸ் ஃபார் ஈச் செக்ஷன், டிபார்ட்மெண்ட் ஆர் டிவிஷன் ஆர் ஃப்ரேம்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். அதாவது ஒவ்வொரு பிரிவின் குறிக்கோள்களும், ஒரு துறை பிரிவுக்கான குறிக்கோள்களும் ஒரு அமைப்போட ஒட்டுமொத்த குறிக்கோள்களின் அமைப்பில் கட்டமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு பிரிவும், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன், அதை பேக்கிங், அடுத்தது சேல்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவாக இருக்கும். அது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுப்பாங்க, ஒரு டார்கெட் மாதிரி கொடுப்பாங்க. அதெல்லாம் சேர்ந்தது என்னது, ஒரு ஆர்கனைசேஷன். சரிங்களா. அடுத்தது பீரியட்
within which these objectives should be achieved as is also fixed. அதாவது ஒரு குறிப்பிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இங்கே பாருங்க, பீரியட் வித்தின் அப்படின்னு என்னது, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட லட்சியத்தை எப்படி அடைவது, அதுக்கான அந்த இதை பற்றி சொல்கிறதெல்லாம் இதுதான் இந்த MBO தான். சரிங்களா? காலமும் நிர்ணயிக்கப்படும். இப்போ வந்து ஒரு 100 யூனிட் ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா அவங்க 100 வருஷத்துக்கு ப்ராடக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. இவ்வளோ டைம்குள்ளே இதை முடிச்சாகணும் அப்படிங்கும்போது தான் அவங்களோட கோல், அந்த அச்சீவ்மெண்ட்டு அதையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த டைமையும் அவங்களுக்கு இந்த பீரியட்குள்ளே 1 மந்த்துக்குள்ளே இவ்வளோ அச்சீவ் பண்ணோம், 1 இயர்க்குள்ளே இவ்வளோ அச்சீவ் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு அச்சீவ்மெண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமையும் பீரியடையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறதும் இந்த MBO தான். கோல்ஸ் ஆர் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்டு இன் த மீனிங்ஃபுல் மேனர். அப்படி இருந்தால் தான் ஒரு அர்த்தமுள்ள ஒரு முறையாக ஒரு குறிக்கோளாக அமையும். இப்போ உங்களுக்கு செகண்ட் பாயிண்ட் புரிஞ்சுது, கோல்ஸ் ஆஃப் ஈச் செக்ஷன். அடுத்தது தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், ஃபிக்ஸிங் கீ ரிசல்ட் ஏரியாஸ். அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரிசல்ட் ஏரியாஸ்னால் முக்கியமாக முடிவெடுக்கக்கூடிய பகுதிகள். சரியா? முக்கிய முடிவு பகுதிகள். முடிவுன்னு என்னது, ரிசல்ட், அதாவது ஃபைனல் ஏரியா எது, ஃபைனல் ஏரியா எதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கிறது இந்த MBOவோட தேர்ட் ப்ராசஸ். சரிங்களா? கீ ரிசல்ட் ஏரியாஸ் ஆர் ஃபிக்ஸ்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் பர்மிசஸ். அதாவது அமைப்பின் குறிக்கோள்களின் அமைப்பில் பேசிக் அடிப்படையில் முக்கிய முடிவு பகுதிகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. சரியா? கீ ரிசல்ட் ஏரியாஸ், அதாவது KRA என்னன்னு சொல்லுவாங்க, இதை KRA, கீ ரிசல்ட் ஏரியாஸ் அப்படிங்கிறது எது, ஆர் அரேஞ்ச்டு ஆன் எ பீரியாரிட்டி பேசிஸ். இதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுப்பாங்க. இப்போ எப்படியுமே ஃபைனல் ஃபினிஷ்டு தான் ப்ராப்பராக நல்லா இருக்கணும் இல்லைங்களா? அப்போ தான் அதை ஒரு ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அதை நம்ம வந்து மார்க்கெட்டில் கொண்டு வந்து சேல் பண்ணும்போது அது அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ரிசல்ட் ஏரியா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். KRA உங்களுக்கு வந்து 1 மார்க்கில் கூட கேட்கலாம். KRAன்னா என்னது, ஃபிக்ஸிங் கீ ரிசல்ட்டு ஏரியாஸ். ஃபிக்ஸிங்கிறத விட்டுருங்க, கீ ரிசல்ட்டு ஏரியாஸ் முக்கியமான ஒரு முடிவு பகுதி. சரிங்களா? indicates the strength of an organization. The examples of KRA are profitability, அதாவது லாபம், மார்க்கெட் ஸ்டாண்டிங், இனோவேஷன், புதிய கண்டுபிடிப்புகள், இதை சார்ந்ததாகத்தான் இருக்கும். லாபம் எந்த அளவுக்கு நம்ம பண்ணினா அதிகமாக அடையலாம், மார்க்கெட்டில் நம்மளோட ஸ்டாண்டர்ட் என்ன, புதுமையான கண்டுபிடிப்புகள் இருந்தால் தான் நம்மளோட மார்க்கெட்டு டெவலப் ஆகும். அந்த மாதிரியான இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதை ஃபிக்ஸிங் கீ ரிசல்ட் ஏரியாவை செயல்படுத்துறதும் இந்த MBO தான். நெக்ஸ்ட்டு 4th பாயிண்ட்டு, நெக்ஸ்ட் பேஜுக்கு வாங்க. இப்போ நம்ம 4th பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த 4th பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய டேப்லர் காலம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு நாள் நடத்திட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அடுத்தது செட்டிங் சபார்டினேட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டார்கெட்ஸ். அதாவது சபார்டினேட் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்டு ஆர் டார்கெட். அதாவது இதில் என்னென்னா கீழ்நிலை ஊழியர்களின் குறிக்கோள்கள், அப்ஜெக்டிவ்ஸ்னு என்னது, குறிக்கோள்கள் அல்லது இலக்குகளை, இந்த டார்கெட்னு என்னது, ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ டார்கெட். இப்போ எல்லா இதுவும் இந்த IT ஃபீல்டுலாம் டார்கெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இவ்வளோ டார்கெட் அவங்க அச்சீவ் பண்ணியே ஆகணும் இந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே அப்படின்றவாங்க. அவங்க எப்போ வேணால் அதை ஒர்க் பண்ணி முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி செட்டிங் சபார்டினேட் அப்படின்னா கீழ்நிலை ஊழியர்கள், டாப் லெவல் அப்படின்னா மேல்நிலை ஊழியர்கள், சபார்டினேட் அப்படின்னு என்னது, கீழ்நிலை ஊழியர்கள், ஊழியர்களின் குறிக்கோள்கள் அல்லது இலக்குகளை நிர்ணயித்தல். சரிங்களா? இப்போ பாருங்கள், the objectives of each subordinate or individual are fixed. அதாவது ஒவ்வொரு கீழ்நிலை பணியாளர்கள் ஊழியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக நீ இந்த ஒர்க்கை பண்ணு,
நீ இந்த ஒர்க்கை பண்ணு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒர்க்கை இவ்வளோ டைமுக்குள்ளே இதை நீ முடிச்சாகணும், இதுதான் உன்னோட டார்கெட்டு அப்படின்னு கொடுக்குறது. அந்த ப்ராசஸை மெயினாக பண்ணுறது இந்த MBO. சரிங்களா? இட் is preferable to fix the objectives at lower level in quantitative units. அதாவது ஒவ்வொரு குறைந்த அளவு எண்ணிக்கையிலான குறிக்கோள்களாக தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது அவங்க என்னது சபார்டினேட், அதாவது கீழ்நிலை ஊழியர்கள், அவர்களுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு குறைந்த அளவு எண்ணிக்கையிலான ஆப்ஜெக்டிவ்ஸ் குறிக்கோள்களை அவங்களுக்கு ஒதுக்கி கொடுப்பாங்க. நீ இவ்வளோ பண்ணினா போதும், இந்த டைமுக்குள்ளே இவ்வளோ முடிச்சிடணும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, there should be a free and frank decision between the superior and his subordinates. இது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு திறந்த நிலை, அதாவது ஃப்ரீயாக ஃப்ராங்காக வெளிப்படையாக ஒரு முடிவு எடுப்பாங்க. பிட்வீன் த சுப்பீரியர்னு ஹையர் ஆஃபீஸர்ஸ், டாப் லெவல் ஆஃபீஸர்ஸ், அதாவது சூப்பர்வைசர், மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், அந்த மாதிரி நிறைய இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த சபார்டினேட்ஸ்க்கும் ஒரு வெளிப்படையான ஒரு டெசிஷன், ஒரு முடிவு எடுக்கப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்படும். புரியுதுங்களா? அடுத்தது, subordinates are induced to set standards themselves by giving an opportunity. அதாவது அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குறதன் மூலம் அவங்க தங்களோட தரநிலையை, தங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ், நாங்கள் இவ்வளோ ஒர்த்து அப்படிங்கிறத அவங்க காட்டிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இது அமையும். இஃப் subordinates are allowed to do so, அந்த மாதிரி அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க, they may set high standards, அவங்களுடைய ஒரு குவாலிட்டியை அவங்க உயர்த்திக்குவாங்க. அண்ட் த சான்சஸ் ஆஃப் their accomplishment are higher, அவர்களுடைய உயர்ந்த நிலைக்கு அவங்க வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இது அமையும். இன் திஸ் வே த objectives ஆர் டார்கெட்ஸ் ஆஃப் த subordinates ஆர் ஃபிக்ஸ்டு. இந்த மாதிரி தான் கீழ்நிலை ஊழியர்களுக்கு அவங்களுடைய இலக்குகள் நிர்ணயித்து கொடுக்கப்படுகிறது. சரிங்களா? இது 4th பாயிண்ட். அடுத்தது 5th பாயிண்ட் பாருங்கள், மேட்சிங் ரிசோர்ஸஸ் வித் ஆப்ஜெக்டிவ்ஸ். அதாவது ரிசோர்ஸஸ் அப்படின்னு என்னது, வளங்கள். ரிசோர்ஸஸ்னு என்னது, வளங்கள். மேட்சிங் ரிசோர்ஸஸ் வித் ஆப்ஜெக்டிவ். நம்மளோட குறிக்கோள் அளவு கடந்ததாக கூட இருக்கலாம். நம்மளோட லட்சியம் எப்படி இருக்கலாம், பெரிய மில்லியனர் பில்லியனர் ஆகணும்னு கூட இருக்கலாம். பட் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வளங்கள், சொத்துக்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்து ரெண்டையும் மேட்ச் பண்ணுறதும் இந்த MBO தான். சரியா? நம்மளோட வளங்கள் எவ்வளோ இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் எது அமையணும், அப்ஜெக்டிவ் அமையணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், the objectives are framed on the basis of availability of resources. அதாவது கிடைக்கக்கூடிய வளங்களின் அடிப்படையில் குறிக்கோள்களை நாம் கட்டமைக்கணும். சரிங்களா? if certain resources என்னது, அதாவது சில வளங்கள் பற்றாக்குறையாக குறைவானதாக இருக்கும். ரிசோர்ஸஸ் டெக்னிக்கல், பர்சனல் ஆர் ஸ்கேர் ரா மெட்டீரியல். அதாவது ரா மெட்டீரியல்னு என்னது, மூலப்பொருள்கள் குறைவாக இருக்கும். ஸ்கேர் ரா மெட்டீரியல்ஸ், அதாவது டெக்னிக்கல், பர்சனல், இந்த மாதிரிலாம் குறைவான வளங்கள் இருக்கும்போது அதை எப்படி சிறப்பாக பயன்படுத்தலாம், அது போதுமானதாக இல்லையெனில் அதற்கேற்ப நம்ம வேறு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஆர் நாட் அடிக்வேட்லி அவைலபிள், அதாவது அதுக்கு அடிஷ்னலாக வேறு எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இஃப் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் ஆர் சேஞ்சஸ் அக்கார்டிங்லி, ஸோ தேர் இஸ் எ நீட் ஃபார் மேட்சிங் ரிசோர்ஸஸ் வித் ஆப்ஜெக்டிவ்ஸ். எது நமக்கு அத்தியாவசியமாக நமக்கு கிடைக்குதோ, அவைலபிளாக இருக்கோ,
அந்த ரிசோர்ஸஸை அந்த இல்லாத ஸ்கேர் ரா மெட்டீரியல்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறது. நெக்ஸ்ட் த அவைலபிள் ரிசோர்ஸஸ் ஷுட் பி ப்ராப்பர்லி அலோகேட்டட் அண்ட் யூட்டிலைஸ்ட். அதாவது அது கிடைக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி போதுமான இலக்குகளை அடைவதற்கான ஒரு ப்ராசஸை செய்கிறது இந்த MBO தான். அடுத்தது 6th பாயிண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 6th பாயிண்ட்ஸ் பாருங்கள். பீரியாடிக்கல் ரிவ்யூ மீட்டிங்ஸ். அதாவது பீரியாடிக்கல்னு எனது கால வாரியாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ரிவ்யூ மீட்டிங்னு இந்த மறு ஆய்வு கூட்டம் நடத்துதல். இப்போ ஒன்ஸ் ஒரு தடவை மீட்டிங் போட்டு சொல்லிட்டாலும் திரும்பவும் இடையில கூப்பிட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? அதையும் யார் அந்த மீட்டிங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க? இந்த MBO. சரிங்களா? பாருங்கள். The superior and subordinate should hold meetings periodically in which they discuss the progress in the accomplishment of objectives. அச்சீவ்ஸ்னு வச்சுக்கலாம், அப்ஜெக்டிவ்ஸ்னும் நம்ம இதை வச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அதாவது மேல்மட்ட ஊழியர்களையும் கீழ்நிலை பணியாளர்களையும் சந்திக்க வைத்து அவர்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி எப்படி அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை அந்த குறிப்பிட்ட காலத்தில் முடிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் பண்ண ஒரு ஏற்ற வாய்ப்பை இந்த MBO ஏற்படுத்தி கொடுக்கும். The fixed standards may be changed in the light of progress. சரிங்களா? அதாவது அது நிர்ணயிக்கப்பட்ட குறிப்பிட்ட ஃபிக்ஸ்டு ஸ்டாண்டர்ட்ஸ், நிர்ணயிக்கப்பட்ட நிலையான தரநிலை. அவங்களோட ஸ்டாண்டர்டுன்னு என்னது? குவாலிட்டி. சரிங்களா? குவான்டிட்டி இல்லை, குவாலிட்டியை எப்படி நாம் இன்னும் ஹைலைட் பண்ணலாம் அப்படிங்கிறது. சிறிதளவு மாற்றம் ஏற்பட்டாலும் இப்போ இடையில தோணுது அவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்குது, நம்மளோட குவாலிட்டியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண இன்னும் லைட்டாக, அதாவது நல்ல பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த மாதிரி இடையில மறு ஆய்வு கூட்டம் நடத்தினா தான் முடியும். சரிங்களா? ஒரு ப்ராசஸ், ஒரு ப்ராடக்ஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா பழையபடியே பண்ணிகிட்ருப்பாங்க. இடையில மார்க்கெட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் வருது. அப்போ என்ன பண்ணணும்? டக்குன்னு இந்த MBO ஒரு மீட்டிங்கை கூட்டி இவங்களுக்கான அந்த அட்வைஸை பண்ணுவாங்க. சரிங்களா? பட் த பேசிக் கண்டிஷன்ஸ் do not change. பேசிக் கண்டிஷன்லாம் மாறாது, இடையில சில சேஞ்சஸை கொண்டு வரலாம், சில சிறு மாற்றங்களை கொண்டு வருவாங்க. The periodical review meeting is held during the period set of achieving the objectives. அதாவது அந்த காலவாரியான மறு ஆய்வு கூட்டம்ங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட அந்த காலத்துக்குள்ளே சொல்லிடணும், அதுக்குள்ளே முடிக்கிற மாதிரியாக இருக்கணும். அப்படி இருக்கிறது என்னது? பீரியாடிக்கல் ரிவ்யூ மீட்டிங்ஸ் வாங்க. இது ரொம்ப ஈஸியான ஒன்று தான். அடுத்தது 7th பாயிண்ட். 7th பாயிண்ட், appraisal of activities at the end of the fixed period for achieving the objects. அதாவது தன்னுடைய ஒரு நிறுவனம் தன்னுடைய குறிக்கோள்களை அடையும் கால முடிவில் என்ன பண்ணணும்? There should be a discussion between the superior and subordinate. superiorனா என்னது? ஹை லெவல் ஆஃபீஸர்ஸ், சபார்டினேட்னா கீழ்நிலை ஊழியர்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போகணும். The discussion is related with the subordinates performance against the specified standards. அதாவது இது எதற்குட்பட்டதாக இருக்கணும்? அதாவது கீழ்நிலை ஊழியர்களுக்கும் உயர்நிலை ஊழியர்களுக்கும் அதாவது தரத்திற்கு எதிரான செயலுடைய தொடர்புடையதாக இருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்தது பர்ஃபார்மன்ஸ். The superior should take corrective action. இந்த இடத்துக்கு superior ஒரு கரெக்டான ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் சரி பண்ணி பண்ணுறது. அடுத்தது the superior should identify the reasons for failure of achieving objectives. அதாவது இந்த இடத்துக்கு என்ன அப்படின்னா, the superior should identify the reasons for failure of achieving objects. அதாவது இந்த superior எதை ஐடென்டிஃபை பண்ணுனா, the subordinates உடைய சில டைம் ஃபெயிலியர் ஆயிரும், ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க.
அதை அடையாளம் கண்டு அதை சரி பண்ணணும். The problem faced by the subordinate should be identified and steps should be taken to tackle such problems. அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும் இந்த சுப்பீரியர். ஏன்னா இந்த சபார்டினேட்ஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க, ஏதாவது ப்ராப்ளம் அப்படிங்கிறது எந்த ஸ்டெப்பு எங்கேங்கிறத கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணணும். அடுத்தது ரீஅப்பியர்சல் ஆப்ஜெக்டிவ்ஸ், அதாவது அவங்களுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் குறிக்கோள்கள் இருக்குல்ல, குறிக்கோள் ரீஅப்பியர்சல் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா குறிக்கோள்களை மறு ஆய்வு செய்யணும். அதாவது நம்மளோட குறிக்கோள் சரியானதானா அப்படிங்கிறது சம்மந்தமாக மறு ஆய்வு செய்யறதும் இந்த MBO தான். பாருங்கள், an organization is a part of the dynamic world. அதாவது இந்த ஒரு அமைப்புங்கிறது இந்த அவங்களோட அமைப்புங்கிறது மாறும், டைனமிக் வேர்ல்டுன்னு அது மாறக்கூடிய இந்த உலகத்தின் ஒரு பகுதி. There are a lot of changes within short period. அதாவது குறுகிய காலத்தில் அவங்களுடைய அந்த நிறைய மாற்றங்கள் நடைபெறுது இந்த உலகத்தில். அதுக்கு தகுந்த மாதிரி த சர்விவல் அண்டு growth of a modern business organization largely depends upon putting up with the changing conditions. அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த நவீன வியாபார அமைப்பின் வளர்ச்சி பெரும்பாலும் மாறி வரும் நிலைமைகளை நிலைநிறுத்த சார்ந்துள்ளது. சரிங்களா, அது மாறி வரக்கூடிய உலகத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களோட இதை மாற்றிக்கணும். ஸோ த டாப் மேனேஜ்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஷுட் ரிவ்யூ த ஆர்கனைசேஷன். அதனால் அவங்களுடைய குறிக்கோள்களை இந்த டாப் லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு என்னது இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி அவங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸை ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதற்கான தகவல்களையும் இந்த MBO தான் அவங்களுக்கு கொடுக்குது. சரிங்களா, MBOன்னு என்னென்னு பார்த்தோம், மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ். சரிங்களா, அக்கார்டிங் டு த சேஞ்சிங் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மறுமதிப்பீடு செய்து அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை என்னென்ன சேஞ்ச் பண்ணணும், அதாவது அவங்களோட லட்சியங்களை டார்கெட்டில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கணுங்கிறத கொண்டு வரதும் இந்த MBO தான். இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் இதோட உங்களுக்கு கிளாஸ் போதும்னு நினைக்கிறேன். இது ஒரு 5 மார்க் கொஷின்னு. சரிங்களா, ப்ராசஸ் ஆஃப் MBO அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கொஷின் தான். 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க, எதையும் மிஸ் பண்ணாதீங்க. இது நான் உங்களுக்கு மார்க் பண்ணியே தர தேவையில்லை. இந்த 8 பாயிண்ட்டையும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு இன்றைக்கி ஃபுல்லாக படிச்சுட்டு எனக்கு ஈவினிங்குள்ளே என்ன பண்ணுறீங்க, டெஸ்ட் எழுதி தனித்தனியாக உங்கள் நேம் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.